வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். வாசிங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 22 எல்லாரும் தெரிந்த ஒரு வசனம் தான். 22 அதிகாரம் 30 வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் சேர்ந்து ஒரு முறை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லாம் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிப்போமாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் ஒருவனையும் காணேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கக்கூடிய ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இது வேதாகமத்தில் ரொம்ப தேவனாலே பரிதாபமாகி சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பற்றி நமக்கு தெரியும். எசேக்கியேல் ஒரு ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவன். சிறையிருப்பிலே அவன் கொண்டு போகப்பட்ட ஆகிவிட்டார். ஆனால் அவன் தீர்க்கதரிசி என்று சிறையிருப்பின் நாட்கள் தான் தெரிந்தது. அதுவரை அவன் சிறுவனாக இருந்தான். ஏற்கனவே சிறையிருப்புக்கு முன்பு தீர்க்கதரிசனம் உரைத்ததானே ஏசாயா, எரேமியா, சில சின்ன தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஆங்காங்கே இருந்தார்கள். வரக்கூடிய அழிவை குறித்து சொல்லி கொண்டு வந்தார்கள். அழிவு வந்தது, பாபிலோன் கொண்டு போகப்பட்டார்கள். அங்கே இருக்கிற காலகட்டத்தில் பாபிலோனுக்கு வந்த பிறகும் ஒரு கூட்டம் விக்கிர ஆராதனை செய்தது. அதில் ஒரு கூட்டம் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தது, என்றைக்கு எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி. இப்படி 2 விதமான பகுதிகள்லாம் இருந்தது. சிலர் நடக்கணும்னு போன ஆட்கள் உண்டு. இந்த விக்கிர ஆராதனை செய்கிற கூட்டம் அந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் கொண்டு வந்து காண்பித்தார். ஒரு ஒரு கதவை திறந்து காண்பித்தார். இந்த பாருங்கள், இவங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறத பாருங்கள். தம்பூசுக்கு முன்னால் உட்காந்து என்ன செய்கிறாங்க? அழுது கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அருவறுப்புகள்லாம் செய்கிறார்கள். இன்னொரு கூட்டம் எல்லா அருவறுப்பான மிருகங்கள், ஊர்வனை, பரப்பனை வச்சு அவங்க வணங்கி கொண்டிருந்தார்கள். ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தது. இவர்கள் மத்தியில் அவன் தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டு வந்தான். சிறையிருப்பின் நாட்களிலே தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரே தீர்க்கதரிசி இந்த எசேக்கியேல் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் சிறையிருப்புக்கு பின் தேசத்திற்கு வந்து ஆலயத்தை கட்டி அவர்கள் எழுப்பி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஆலய கட்டுமான பணிக்கு உற்சாகப்படுத்தும்படியாய் சகரியா, ஆகாய் போன்ற தீர்க்கதரிசிகள் அவனுடைய தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். சில வருடங்கள் கழித்து, ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டுகள் கழித்து மல்கியா தீர்க்கதரிசனம் உரைத்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு பிறகு 400 ஆண்டுகள் தீர்க்கதரிசனம் என்றதான ஒன்று இல்லாமலே போய்விட்டது. அதுக்கு பிறகு எழுந்த தீர்க்கதரிசின்னு சொன்னால் யோவான் சனகன் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக எசேக்கியேல் ஒரு தீர்க்கதரிசன குடும்பத்தில் பிறந்தவன், சிறையிருப்பின் மத்தியிலே தீர்க்கதரிசனம் உரைத்தவன். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சில காரியங்கள் சொல்ல போது சொன்னார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கதற்க ஒரு மனுஷனை தேடினேன். இதில் நிறைய குறிப்புகள் எழுதலாம். அதில் தேவன் தேடும் மனிதன் ஒன்று எடுத்துக்கலாம். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. திறப்பிலே நிற்கக்கூடிய ஒரு மனிதன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திறப்பில் இருக்கக்கூடிய மனிதன், தேவன் தேடும் மனிதன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி பல காரியங்களை இங்கே எடுத்துக்கொள்ளலாம். இந்த காலவெளி ஆண்டு சமூகத்தில் நேரம் அனுமதிக்கும் வரை நல்ல ஒரு காரியத்தை நாம் தியானிப்போமாக. இங்கே சொல்லப்பட்டதான ஒவ்வொரு பாதத்திற்கு நான் வர வேண்டும், கொஞ்சம் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 22 வசனம் சொல்லப்படுறது, திறப்பிலே நிற்கக்கூடிய ஒரு மனிதன். திறப்பிலே நிற்பது என்பது என்ன? ஸ்டாண்டிங் இன் த கேப். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. திறப்பிலே நிற்பது என்றால் என்ன என்பது நமக்கு தெரிய வேண்டும். நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அழிப்பதற்கு வருகிறான் அல்லது கொலை செய்ய வருகிறான். கொலை செய்ய வருகிறான், இவன் தப்பு பண்ணிட்டான், உண்மைதான். ஆனால் அவனை தண்டிப்பதற்கோ அல்லது கொலை செய்வதற்கு வரும்போது அவனுடைய கொலை பாதகத்துக்கு இவன் சிக்கிக்கொள்ளக்கூடாதபடி நடுவில் ஒருவன் போய், தயவு செய்து அவனை மன்னித்து விடப்பா, அவன் தெரியாமல் செய்து விட்டான். சரி, தெரிந்தே செய்தாலும் வைத்துக் கொள்ளுங்கள், தெரியாமல் செய்யிட்டான், மன்னிச்சிருங்க
அவனை எப்படியாவது தப்புவீங்கள் என்று அவன் ஜீவனுக்காக ஒரு மனிதன் இன்னொருவனோடு போராடி இவனை தப்புவிக்கக்கூடிய ஒரு மத்தியஸ்த வேலை செய்கிறானே, அவன்தான் திறப்பிலே நிற்கக்கூடிய ஒரு மனுஷன் என்று நான் புரிந்து கொள்வதற்கு சொல்லலாம். ஆனால் திறப்பிலே நிற்பது, ஸ்டாண்டிங் இன் த கேப் என்று சொல்வது பிட்வீன் காட் அண்ட் மேன், தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே நிற்கக்கூடிய ஒரு மனிதன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தம். அப்போ இதை செய்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அவர் செய்தார். தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தம் பண்ண ஒரே ஆள் யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். இதை தீமோத்தேயிலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஸ்டாண்டிங் இன் த கேப் என்பது, இந்த வார்த்தை என்பது இஸ் எ ஃபிகரேட்டிவ் எக்ஸ்பிரஷன் ஆஃபன் யூஸ்ட் இன் ரிலீஜியஸ் கான்டெக்ட்ஸ். மத சம்பந்தமான காரியங்களில் தான் இதை பயன்படுத்தக்கூடியதான அநேக காரியங்கள் நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது ஒரு ஃபிகரேட்டிவாக, அதாவது ஒரு காரியமாய் சொல்லப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஃபிகரேட்டிவ்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு பொருளடக்கம் என்ன? சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சமூகத்திலே ஒரு மனிதன் இருக்கிறான், ஆண்டவர் கோபமாய் இருக்கிறார், அவருக்கு எதிரடியாக ஒரு மனுஷன் இருக்கிறான். அழிக்க வரும்போது அவருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் என்று சொல்லி, இது மத சம்பந்தப்பட்டதான, மார்க்கம் சம்பந்தப்பட்டான எல்லையில் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒன்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதை இன்னும் விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு பொறுப்பு எடுத்துக்கொள்வது என்ன அப்படின்னு சொன்னால், நாம் அடிக்கடி பார்த்துருக்கிறோம். தயவு செய்து மன்னிச்சிருங்க, அவன் தெரியாமல் செய்யறான், அவனுக்காக நான் என்ன செய்கிறேன்? இது பரவலாய் கேட்கக்கூடிய ஒன்று. அவனுக்காக நான் என்ன செய்கிறேன்? மன்னிப்பு கேட்குறேன், அவனை விட்டுருங்க அப்படின்னு. ஏன் அவன் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக யாரோ ஒரு மனிதன் அவனுக்காக பரிந்து பேசி என்ன செய்கிறான்? கேட்டுக்கொள்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனுக்காக அவன் பொறுப்படுத்திக் கொள்கிறான். அல்லது ப்ரொடெக்ட் someone. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவனை பாதுகாப்பது, ஒருவனை காப்பாற்றுகிற ஒன்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏதோ ஒரு அழிவு வருகிறது, அந்த அழிவிலிருந்து இவனை காப்பாற்றுவதற்கு, அல்லது ஒரு கூட்ட ஜனம் ஒருவனை அழிக்க வருகிறது, அந்த கூட்டத்தின் கையிலிருந்து இவனை காப்பாற்றுகிறது என்று சொல்வது ஸ்டாண்டிங் இன் த கேப். அதுக்கு தான் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்பெஷலி when they are vulnerable. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாதிக்கப்பட்ட ஒருவன், அவனை பாதிக்கிற ஒருவனிடத்திலிருந்து தப்புவிக்கப்படும்படியாய் நடுவில் நிற்பது. ஆபத்து, ஒருவனுக்கு ஆபத்து வருகிறது, அவனை தப்புவிக்கும்படியான காரியத்தை செய்வது, ஆபத்து தப்புவிக்கப்படுவது. இன்னும் அர்த்தம் என்ன சொன்னால், டு இன்டர்சீட் ஆன் தேர் பிஹாஃப். அவனுக்காக இவன் நிற்பது, அவன் பரிந்து பேசுவது, அவனுக்காக இவன் என்ன செய்வது? பரிந்து பேசுதல். இப்படியெல்லாம் இதுக்கு ஸ்டாண்டிங் இந்த கேப்புக்கு இவ்வளோ பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அதில் இன்டர்சீடு சொன்னபடினாலே பரிந்து பேசுதல். இன்டர்சீடு சொல்ல பரிந்து பேசுதல். பரிந்து பேசுதல் என்ன அப்படின்னா, when someone plead for another cause அல்லது stand to protect them. அப்போ ஒருவனுக்காக ஒருவன் என்ன செய்கிறது? அவன் பிரச்சனைக்காக, அவனுடைய காரியத்துக்காக பரிந்து பேசக்கூடிய ஒன்று, அல்லது அவனை பாதுகாக்கக்கூடிய ஒன்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாடர்ன் நாட்களிலே, இந்த நாட்களிலே சொல்லப்படும் போது, ஸ்டாண்டிங் அப் someone where is being bullied. Pray for others. Praying for others. Being present for someone in need. ஒரு மனிதனுடைய அன்றைய அத்தியாவசிய தேவைக்காக ஒரு மனிதன் நின்று செயல்படுவது தேவை சந்திக்கக்கூடிய ஒன்று. இப்படி பல அர்த்தங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பைபிள் ஸ்காலர் ஒரு சொல்லும்போது சொல்கிறார், ஸ்டாண்டிங் இன் த கேப் அஸ் த கால். அந்த பரிந்து பேசுகிறது என்பது அது விசேஷமான ஒரு அழைப்பு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த திறப்பிலே நிற்பது என்பது ஒரு மனிதனுக்கு விசேஷமாய் தேவன் கொடுத்தான அற்புதமான ஒரு அழைப்பு. இன்னும் சொல்ல வேண்டும்னா, டு எக்ஸ்போஸ் ஒன் செல்ஃப் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சம்திங். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனை காப்பாற்றுவதற்கு, அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு இவரே முன்னின்று செயல்படக்கூடியதான காரியங்கள் அப்படின்னு சொன்னால், அவருடைய பொருள் இன்னும் புரிந்து கொள்வதற்கு சொன்னால், யுத்தம் நடைபெறுகிறது.
யுத்தம் நடைபெறும் போது ஒருவனை வெட்டி விட்டான். அவனை கை இழந்து விட்டானோ அல்லது கால் இழந்து விட்டானோ அல்லது பாதிக்கப்பட்டு கீழே விழுந்து விட்டான். விழுந்தான், அடுத்தால அவன் என்ன செய்வான்? இவனை போட்டு தள்ளிடணும், கொன்றணும் அப்படிங்கிறதுக்காக அவன் கொலை செய்ய வரும்போது அவன் இந்த பாதிக்கப்பட்டவன் பக்கத்தில் ஒருவன் போய் நின்று அவனை காப்பாற்றுவது மாத்திரமல்ல, அவனிடத்தில் பரிந்து பேசி அவன் ஜீவனை தப்புவிக்கும்படியான வேலை செய்கிற ஒரு கிரியைகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. டேக் பொசிஷன் on the battlefield in the place of wounded brothers and sisters in Christ. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதெல்லாம் அப்படி சொல்லப்படுது. திறப்பிலே நிற்கக்கூடியதான ஒன்றுக்கு இவ்வளோ சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, பிரசங்க பின்னால் இருக்குது. ஆமாம், அது புரிய இதற்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே தேவன் எதிர்பார்ப்பது மக்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசும் ஜனத்தை கர்த்தர் தேடுகிறார். ஆமாம், எல்லாம் சத்தனை சுருக்கமாக சொன்னால் இதை தான் சொல்லணும். இந்த காலவில் ஆண்டு சமுத்திரம் வந்திருக்கிறோம். தேசம் கரைப்பட்டு போய்விட்டது. அங்கே இஸ்ரவேல் தேசத்தை சொல்ல வேண்டும், யூதா தேசத்தை சொல்ல வேண்டும் சொன்னால், யூதேயாவிலே எருசலேம் கர்த்தருடைய மகாராஜாவின் நகரம் தீட்டுப்பட்டு போய்விட்டது. அங்கே இருந்த ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து விக்கிரக ஆராதனை, தேவனுக்கு விரோதமான கிரியை எல்லாம் செய்தாங்க. ஆகவே ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான ஜனங்களாய் போய்விட்டார்கள். பாவத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிற்று. மக்கள் பாவத்தினாலே அக்கிரமத்தினாலே நிறைந்திருக்கிறார்கள். ஆலயம் ஒன்று இருக்கிறது. அங்கே போய் அது பிராயசித்தம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னால், ஆலயத்திலும் பலிமுறைகள் சடங்காச்சாரமான காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டவைகள் எல்லாம் ஒழுங்குமுறைகளிலே செயல்படாமல் அங்கே வியாபார ஸ்தலமாக மாற்றி அமைத்து விட்டார்கள். அது ஆலயம் என்று சொல்லப்படுவதற்குரியதாய் மாற இல்லை. ஆகவே தேவன் ஆலயத்தை விட்டு விலகிவிட்டார். ஆலயத்தை விட்டு விலகினார், ஜனத்தை விட்டு விலகினார், தேசத்தை விட்டு. ஆக ஒட்டுமொத்தமாய் தேசத்தை ஜனத்தையும் ஆலயத்தை விட்டு விலகினபடினாலே அந்த தேசம் அழிவுக்கு உரியதாய் மாறிவிட்டது. ஆமாம், கர்த்தருக்கு பயமடவுதான். அந்த தேசத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் செயல்பட்டார். அழிந்தும் போயிற்று. அப்போதான் ஆண்டு கேட்குறாரு, நான் அழிக்கும்படி, தேசத்தை அழிக்கும்படி வந்தேனையா? ஒருத்தம் கூட என்ன செய்யலை. தீர்க்கதரிசி இருந்தார்களே நம்ம சொல்லலாம், இருந்தார்கள். அவர்கள் எச்சரிப்புக்கு தான் இருந்தார்கள். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஆசாரியன் இருந்தானே, அவன் வர வேண்டுமே. ஆசாரியன் பரிசுத்தத்திற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசத்தை காட்டாமல் போய்விட்டார்கள். இங்கே தான் இருக்கீங்களா? கர்த்தருக்கு பயம் உண்டாது. ஏன் ஆசாரியன் சொல்லணும்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்பீங்க. ஆமாம், கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஆசாரியனுடைய வேலை, லேவியருடைய வேலை பரிசுத்தமானது என்னது, பரிசுத்தமற்றது எது என்பதை வித்தியாசப்படுத்தி காட்ட வேண்டும். அதை அவங்க செய்யலை. ஏன் அப்படின்னா, நசல் கொண்டது அவனே வியாபாரத்தை வைத்திருந்தான். நசல் கொண்டதை வைத்து ஆண்டவர் சொன்னது, நசல் கொண்டதை பலிக்கு என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. குறைபாடு உள்ள எந்த பலிப்பொருளும் தேவனுடைய ஆலயத்திற்குள் வரக்கூடாது. ஆனால் இவனே வியாபாரம் செய்யும்படியான காரியத்தை செய்தபடினாலே நசல் கொண்ட ஆடு மாடுகளை எல்லாம் இவன் அதிக விலைக்கு அங்கே விற்று பணம் சம்பாதிக்கும்படியாக செய்தான். ஆனால் பலிமுறைகளிலே பரிசுத்தம் இல்லாமல் போனது, நடவடிக்கைகளிலே பரிசுத்தம் இல்லாமல் போனது. ஆசானுடைய கிரியைகள் அவன் பரிசுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் வித்தியாசம் காட்டாமல் மனம்போன வாழ்க்கையை, வருமானத்திற்கு, தங்களுடைய தேவைகளை, தங்களுடைய காரியம் ஆக வேண்டும் என்பதற்கு, சமுதாய அந்தஸ்துக்கு இவெல்லாம் போயிட்டாங்க. ஜனங்களை பார்ப்போம் என்று சொன்னால் ஜனங்கள் பாவத்தில் போய்விட்டார்கள். நீங்கள் வாசிக்கணும்னா இந்த 22 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. அந்த சொல்றதெல்லாம் அங்கே இருக்கும். அதிகாரிகளை பார்த்தா அவன் வாழ்க்கை அவனோட மோசமாக இருக்குது. லஞ்சம் வாங்கிறது, அவன் ஜனத்துக்கு விரோதமாக காரியங்கள் செய்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த தேசத்தில் மோசமான பழக்க வழக்கங்கள், மோசமான கிரியைகள் எல்லாமே இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் சொன்னார், நான் இது அழிச்சிடுறேன்ப்பா. ஒருத்தனை தேடினேன், ஒருத்தனையும் காணவில்லை. ஏசாயா சொல்லுகிறார், விண்ணப்பிக்கிறவன் உண்டோ என்று பார்த்து நான் பார்த்தேன், ஒருத்தனையும் பார்க்க முடியலை. எல்லாருமே அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவதற்கு தேசம் அழிந்து போகிறது, ஜனங்கள் அழிந்து போகிறார்கள், தேவ திட்டம் செயல்படாமல் போகிறது, எல்லாம் அழிவுக்குரியதாய் மாறிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் என்னிடத்திலே பரிந்து பேசக்கூடிய ஒருவனும் இல்லையே என்றதான ஒரு ஏக்கம் ஆண்டுடைய பாதையில், ஆண்டுடைய சத்தத்தில் அல்லது ஆண்டுடைய உள்ளத்திலே துணிக்க இருந்ததை நாம் காண்கிறோம். ஆமாம், இந்த காலவில் ஆண்டு சமுத்திரம் வந்திருக்கிறோம். அன்றைக்கு இருந்த தேசம் மட்டும், இஸ்ரவேல் தேசத்தை மட்டும் அவங்களுக்கு சொல்லதாக நம்ம நினைக்கக்கூடாது.
எல்லாம் நம்முடைய தேசத்தையும் சேர்த்து ஆண்டவர் சொல்கிறார். ஆமே, இங்கே தான் இருக்கீங்களா? கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. நம்முடைய தேசமும் அதில் இணைக்கப்பட்டது தான். இன்றைய நிலைமையில் நம்முடைய தேசமும் அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருப்பதை நாம் யோசிக்க வேண்டும். தேவன் நினைத்தால் ஒரு நிமிஷம் போதும், இந்த உலகம் முழுவதுமே என்ன செய்வார்? இல்லாமல் ஆக்கிப்படுவார். அதுதான் ஆபிரகாம் ஆயிட்டான். ஆண்டவரே, துன்மார்க்கனை அழிக்கிறீர் என்று சொன்னால் சரி, நீதிமானோடு கூட அல்லது துன்மார்க்கனோடு கூட நீதிமானையும் அழித்து விடுவீரான். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் போட்டார் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் பார்த்தார், எப்படி நீதிமான அழிக்க முடியும்? துன்மார்க்கனோட நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னாரு. அப்படி அவன் பறித்து பேசுகிறான். அப்படின்னா சோதோமிலே நீதிமான் இருப்பாங்கல்ல, நீ எப்படி அழிக்க முடியும் என்று கேட்டான். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. ஆகவே ஆண்டு சமூகத்தில் வைத்த போது ஆண்டு சொன்னார், நீதிமான் இருந்து என்னுடைய சமூகத்தில் நின்று போராடினால் கட்டாயம் என்ன செய்வேன்? நான் விடுதலை கொடுப்பேன், தேசத்திற்கு ஒரு அற்புதம் செய்வேன். ஆனால் ஒருவனுமே காணேன். இந்த ஜெப நாட்களில் எத்தனையோ ஜெபங்கள் நீங்கள் ஏறெடுக்கலாம். இந்த ஜெப நாட்கள் கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. இந்த ஆராதனை முடிந்த பிறகு ஜெபம் இருக்கிறது. ஜெபத்தில் எத்தனையோ காரியங்கள் நம்ம ஏறெடுக்கலாம். ஆனால் நாம் எதற்கு ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு தேவன் ஒன்றை கூட்ட விரும்புகிறார். அது பரிந்து பேசும் ஜெபத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆமாம், கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. ஜெபம் என்பது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு டேக் வச்சுக்கணும், ஒரு பெருசு. அது பெரிய பிடிஎஃப் ஃபார்ம் மாதிரி அப்படி ஒரு சின்னதாக தெரியும் ஜெபம். நம்ம எல்லாரும் சொல்லலாம், எனக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்க. நாம் ஒன்று சொல்லுவோம், இன்னொருத்தர் நம்மகிட்ட சொல்லுவோம், எனக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணிக்கிறேன். இது பொதுவான வார்த்தை. தேவனோட உறவு, தேவனோட ஐக்கியம், தேவனோடு பேசுவது என்ற காரியங்கள் குறித்து சொல்லும் போது இது மற்றவனுக்காக ஜெபம் பண்ணலாம், நம்ம காரியத்துக்கு ஜெபம் பண்ணலாம், எல்லாமே இருக்கும். இதில் ஜெபம் என்பது பொதுவானது. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. ஜெபத்தை ஒன்று ஒன்றா பிரிச்சிருவோம். அப்படின்னா வேண்டுதல், கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. வேண்டுதல் இருக்கிறது. பவுல் சொல்லுறான், எல்லா ஜெபத்தோடும், அடுத்தாக்கல வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. வேண்டுதல் என்றுதான ஒன்று இருக்கிறது. வேண்டுதல் செய்வோம். அப்போ நிறைய இந்து மார்க்கத்திலிருந்து வந்திருக்கிறீங்க. நமக்கு தெரியும், இந்து மார்க்கத்தில் உள்ளவங்க அடிக்கடி அந்த பாயம் பண்ணோம், நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அப்படிமா. என்னச்சுதாங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா? இப்போ சில ஆட்களை இந்து குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான் கேட்கணும். அவங்க சொல்லுவாங்க, கடவுள்கிட்ட நான் நினைச்சதேன் ஜெபம் பண்ணேன்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. அது கிறிஸ்தவங்க தான் சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணேன்னு யார் எந்த அந்நியம் இந்த இந்து குடும்பத்தில் வந்தவங்க சொல்ல மாட்டாங்க. கடவுள்கிட்ட நான் என்ன செய்தேன்? வேண்டிக் கொண்டேன். என்ன வேண்டிக் கொண்டேங்க? நிறைய இருக்கும். ஒன்று தரோம், எனக்கு என்னுடைய மகனுக்கு அல்லது என்னுடைய மகளுக்கு இந்த புத்திர சந்தானம் தரணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்தேன்? அப்போ ஒன்று வேண்டிக் கொள்ளணும். ஒன்று தேவை என்பதை என்ன செய்யணும்? வேண்டிக் கொள்ளணும். வேண்டிக் கொண்டதில் அடுத்த ஸ்டெப்பு ஒன்று இருக்குது. அந்த கடவுளை பார்த்து கேட்குறாங்க, என் பிள்ளைக்கு நீ புத்திர சந்தானம் கொடுக்கணும், நான் வேண்டிக்கிறேன். நீ வேண்டிக் கொண்டதை செய்துட்டேன்னா அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? கோயிலுக்கு ஏதாவது ஒன்று செய்கிறேன், அன்னதானம் பண்ணுறேன், அல்லது ஒரு பெல்லு வாங்கி வைக்கிறேன், அல்லது ஒரு தொட்டில் கட்டி வைக்கிறேன், அல்லது இந்த மரத்துக்கு என்ன செய்கிறேன், உரம் போட்டு வைக்கிறேன். சரி, ஏதாவது ஒன்று, ஏதோ ஒன்று என்ன செய்வான்? இந்த வேண்டுதல் பொறுத்துணையோடு சேர்ந்தது. இந்த வேண்டுதல் எதோடு சேர்ந்தது? பொறுத்துணையோடு சேர்ந்தது. நாம் ஒன்று கேட்டோன்னா அதுக்கு நம்ம செய்வோம். அண்ணால் ஆண்ட சமூகத்தில் வேண்டிக் கொண்டான். ஏலி சொல்கிறான், நீ வேண்டிக் கொண்டபடியே கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வாராக. ஆமாம், அவன் வேண்டிக் கொண்டான். என்ன வேண்டிக் கொண்டான்? எனக்கு ஒரு குமாரனை கொடும். வாங்கிட்டு போகிறதுக்கு இல்லை, குமாரனை கொடும். இந்த குமாரன் உமக்கே என்ன செய்கிறேன்? நீர் எனக்கு கொடுத்தா நான் உமக்கு கொடுத்துறேன். எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, என் அவமானம் போனால் போதும், என்னுடைய அவமானம் போனால் போதும். அதை வேண்டிக் கொண்டால், வேண்டிக் கொண்டது என்பது பொறுத்துணையோடு கூட சேர்ந்தது. கர்த்தருக்கு பயமுண்டாவதா. விண்ணப்பம் வைக்கிறோம். ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், அரசாங்க அலுவலகத்துக்கு போகிறோம். அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதில் என்ன எழுதிருக்குன்னு நினைக்கிறீங்க? விண்ணப்ப படிவம். இதுக்கு நீங்கள் எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. எந்த ஸ்கூலாக போய் என் பையனுக்கு 10th ஸ்டாண்டர்டில் அல்லது எல்கேஜியில் யூகேஜியில் இடம் கொடுங்க, நான் கட்டடத்தை 2 கட்டடம் கட்டி தரேன்னு சொல்கிறாங்க. யாராவது இடம் வேணும் அப்படிங்கிறது கொடுத்தா அவரும் கொடுப்பாங்க, பணம் கட்டுறோம், ஃபீஸ் கட்டுறோம், வந்துக்கிட்டே இருக்கோம். இதுக்கு போய் நாம் எந்த இது என்ன செய்வதில்லை, அவங்களுக்கு கைமாறு செய்வதில்லை.
எம்எல்ஏ எம்பி அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க செய்வாங்க. எதுக்குன்னா அவங்க பேர் எடுப்பதற்காக ஒரு கட்டணமே கட்டி கொடுப்பாங்க அவங்க பேரை வச்சு, அது வேறு. ஆனால் நாம் போய் என்ன செய்கிறோம், ஸ்கூலில் சேர்ப்பதற்கு, பிள்ளையை சேர்ப்பதற்கு விண்ணப்ப படிப்பது, அல்லது அரசாங்கத்துக்கே போகிறோம், ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறோம், ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறோம், எதுனாலும் அப்ளை பண்ணாலும் விண்ணப்ப படிவத்தை நிரப்பி கொடுத்துட்டு அதுக்கு உரிய பணத்தை என்ன செய்வோம், கட்டிடுவோம். அது இருக்கும் ஒரு பக்கம். கட்டிட்டு நாம் என்ன செய்வோம், அதுக்காக அதிகாரிகளுக்கு நாம் என்ன செய்வதில்லை. நான் உனக்கு நீ கட்டி கொடுத்துருந்தா உன் மகன் கல்யாணம் வச்சுருக்கேன்ல, ஒரு 2 பவுன் நாங்கள் வாங்கி தரேன் அப்படிலாம் சொல்லிட்டு வரோம். விண்ணப்ப படிவம் கொடுப்போம், அவர் நிரப்பி கொடுப்பார், அதை வாங்கிட்டு இடத்த வாங்கிட்டு வருவோம், அல்லது நமக்கு தேவையானது பெற்றுக்கொள்வோம். விண்ணப்ப படிவம் என்பது நம்மை சார் நம்ம கொடுத்து அவர் கொடுக்க வேண்டியது. ஆமாம், நாம் எல்லாம் விண்ணப்பம் செய்கிறோம், ஆண்டவரே எனக்கு அதை தாரோம், அதை நான் விண்ணப்பத்தை கேட்பவர். ஆமாம், குஷ்ரோகி வந்தான், ஆண்டவரே அந்த விண்ணப்பத்தை வச்சான், ஆண்டவரே எனக்கு செய்யும். அவன் சொன்னார், சரி குணமாகு, தொட்டு சுகமாக்குனாரு. அதுக்காக மாறு என்ன செய்தான், ஒன்றுமே செய்யலை. சோமானதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் கடவுள், ஆனால் தெய்வீக வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு பிரகடனப்படுத்திட்டு போனான்னு தவிர வேறு ஒன்றும் அவன் என்ன செய்யலை, பிரதிபலன் கொடுக்கவே இல்லை. கர்த்தருக்கு பயப்படாது. விண்ணப்பம், வேண்டுதல், விண்ணப்பம் கர்த்தருக்கு பயப்படாததாக. இன்னும் ஜபங்களில் பல வகை இருக்குது. மன்றாட்டு ஜபம் இருக்குது, போராடி ஜபம் பண்ணுறாங்க. மன்றாட்டும் போராட்டும் உறக்குறையே போராடி ஜபம் பண்ணுவாங்க. யாக்கோபை போல போராடுவேன் அப்படின்னு சொல்லுங்களே, பாடுறேன்ல, எனக்கு என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை பிடிவாதம். நம்ம பிள்ளைக்கு சொல்லணும், இன்றைக்கி ஸ்கூலில் ரூபா கேட்டிருக்காங்க, இப்போல்லாம் ரூபா கிடையாது போ அப்படின்னா ஸ்கூலுக்கே போக மாட்டேன்ல, என்னைக்கு கொடுக்குறீங்களோ அன்றைக்கி தான் என்ன செய்வேன், போவேன். கடன் வாங்கிட்டு வந்துடுவார் சாயங்காலம். ஏன்னா இவங்க அதாவது 2 பாடுபட முடியாது. ஒன்று காசு கொடுக்கறது வேறு வழியில் கொடுத்துருவோம், வீட்டில் அவன் கடன் இருந்து பாடுபடுத்துகிறானே அதுவும் பாடுபட முடியாது. அதுக்காக ஒரு பாடோடு போட்டோன்னு சொல்லி கடனாவது வாங்கி கொடுத்துருவார். ஆனால் அவன் ஸ்கூலுக்கு போயிடட்டும், பிடிவாதமாக உட்காந்துருப்பான். எனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன், சாப்பிட மாட்டேன்னு இருக்கும் சில பிள்ளைகள். எதுக்கு பாச இதுக்கு மட்டும் எங்களை சேர்க்குறீங்கன்னா, உங்களுக்கு தானே நிறைய ட்ரெஸ் இருக்குது, கொஞ்சம் பொறாமையிலே சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. எந்த ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறேன் நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். பெற்றோர் நினைக்கிறாங்க, சரி வாங்கி தொலை. பிடிவாதம், அது போராடும், மன்றாடு, கட்டாயம் வேணும் அப்படிங்கிறது. இது ஒரு வகையான ஜபத்தில் உள்ளது. நாம் ஆண்டோடு போராடுறோம், அவரும் சரி கிருபையா சரி கேட்குறான், போராடுறான், கொடுத்துருவோம் அப்படின்னு. ஜபங்களிலே பல வகை இருக்கிறது. ஆனால் பரிந்து பேசுதல் என்பது நமக்கு உரியதே இல்லை, அது இன்னொருவருக்கு உரியது. ஆமாம், பரிந்து பேசுவது என்பது சுயநலமற்றதான ஒரு ஜபம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிந்து பேசுவது என்பது சுயநலமற்றது, நம்மை சார்ந்த ஒன்றுமே கிடையாது. அதில் எல்லாமே மற்றவருடைய ஆசீர்வாதமும் மற்றவருடைய பங்கு தான் இருக்குமே தவிர தனக்கென்று ஒன்றுமே இருக்காது. எப்படி பாச சொல்கிறீங்க அப்படின்னா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சுயநலமற்ற, நம்முடைய நன்மையை எதிர்பார்க்காத அற்புதமான ஒரு ஜபம் பரிந்து பேசுதல் ஜபம். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படி கேட்கிறேன். வாசிகள் என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தராகி நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும், நல்ல கவனிங்க, அவர்கள் எல்லாரையும் பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். யார்கிட்ட சொன்னாரு? மோசேட்ட சொல்றாரு. பிரச்சனை கோராகின் கூட்டத்தின் பிரச்சனை, அது இருக்கட்டும். ஆண்டு சொல்றாரு, மோசே கொஞ்சம் தள்ளி இல்லைப்பா, இந்த ஜனங்களை நான் நினைக்கிறேன், 20 லட்சம் ஜனத்திற்கு மேலான ஒரு கூட்டம் இருக்குது. ஆண்டவர் ஒரு பக்கம் நிற்கிறாரு, பயங்கர கோபம் அவருக்கு. அந்த கோபத்தில் சொல்றாரு, மோசே நீ நடுவில் நின்று இருக்கேன், தள்ளி போப்பா, ஒரு நிமிஷத்தில் இந்த ஜனத்தெல்லாம் நினைக்கிறேன் அழித்து போட்டுறேன், ஒன்று நினைக்கிறேன். ரொம்ப முக்கியம் என்னது, ஒன்று பெரிய ஜாதியாக, எப்படி ஆபிரகாமுக்கு சொன்னாரோ அதே வார்த்தையை மோசேக்கு சொல்றாரு, உன்னை நான் எப்படி ஆக்குறேன், பெரிய ஜாதி ஆக்குறேன். ஒருவேளை என்னை போல ஆள் அங்கே இருந்திருந்தான்னா நானும் என்ன செய்ய, போராடித்தான் பார்த்தேன், ஆண்டவரே ஓம சித்தம் செய்ய ஆண்டவரே, கொஞ்சம் நான் விலகிக்கிறேன்னு நினைச்சிடலாம். உள் மனதில் என் சுயநலத்தை நினைச்சிருந்தேன்னா விலகி போயிருப்பேன். நம்ம இன்றைக்கி சொல்லலாம், 1000 வாசத்துக்கு அப்புறம் சொல்லும் போது 1000 சொல்லலாம். ஆனால் அந்த நிலைமையில் என்ன சொல்லியிருப்போம் நமக்கு என்ன செய்யாது
மோசே நின்னா இதெல்லாம் வச்சுக்காதுரும். கர்த்தருக்கு பயப்படாததாக. நீர் அவனை அழிக்க மாட்டேன். நீர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீர், ஈசாவுக்கு கொடுத்தீர், யாக்கோபு கொடுத்தீர், எய்த்திலிருந்து புறப்பட பண்ணி அற்புத அடையாளங்களை செய்தீர். இவெல்லாம் கொண்டு வந்த உடனே மக்கள் என்ன பேசுவாங்க? ரொம்ப தான் பேசுவாங்க. கூட்டிட்டு வந்து வனாந்தரத்தை அழிப்பதற்கே கூட்டிட்டு போனார்னு சொல்லுவாங்க. என் குடும்பம் தலைத்து வருவதுன்னு எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த ஜனங்களுக்கு நீர் வாக்குத்தத்தம் பண்ணினது, முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது, தயவு செய்து உங்களை கூட்டு கொண்டு போயிடும். ஆனால் அழிக்காதுன்னு ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருடைய கோபத்திற்கு முன்பதாக இவன் நிற்கிறாங்க. கர்த்தருக்கு திறப்பிலே நிற்பது என்பது என்ன அப்படின்னா, தன் ஜீவனை பணயம் வைத்து பிறருக்கான நன்மைகளை பெற்றுக் கொடுப்பது. ஆமாம், கர்த்தருக்கு பயப்படாதா. ஒரு கதவு திறந்திருக்கு, அந்த கதவு பூட்டப்பட்டிருக்குது, கோட்டை கதவு பூட்டப்பட்டிருக்குது. அவனும் போராடிட்டு உடைச்சிக்கிட்டு இருக்காங்க, இங்கேயும் தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் திறந்துட்டான். திறந்த உடனே முதல்ல பார்க்குறாரு, ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ நேரம் போராடுறீங்க, உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவான்னு நினைக்கிறீங்க? ஒன்று இவன் போடுவான், அல்லது அவன் என்ன செய்வான்? எவன் முதல்ல நிற்கிறானோ, எய்த்தது நிற்கிற எவன் நிற்கிறானோ, எவன் முந்திக் கொள்ளுறான் அவனை போட்டுருவான். அப்போ திறப்பின் பக்கம் நிற்கிற எந்த நபராக இருந்தாலும் முதல்ல என்ன செய்வாங்க? பலம் உள்ளவன் இன்னொருவனை, அவனை விட பலம் குறைந்தவனை போட்டு தள்ளிடுவான். ஜீவன் அப்போதே போய்விடும். ஜீவனை முன்னால் வச்சு தான் திறப்பில் நிற்க வேண்டும். இவன் தேவனுடைய கோபத்துக்கு முன்பாக என்ன செய்கிறான்? அவன் நின்று கொண்டிருக்கிறான். அவன் இவனுடைய சந்ததியை ஆண்டு நினைக்கிறாரு. உன் சந்ததி என்னப்பா கவலைப்படுற? 400 வருஷம் இதே வனாந்தரத்தில் இரு. நீ, உன் மனைவி, உன் 2 பிள்ளைகள். 2 பிள்ளை கல்யாணம் முடிஞ்சதா இல்லையா நமக்கு அதை பற்றி அதிக விவரம் தெரியல. இவனோட 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, கெர்சோம், எலியேசர், 2 பேர் இருக்கிறாங்க. ஆசீர்வதிக்கிறேன். ஒருத்தனை கொடுத்து, ஆபிரகாமுக்கு ஒருத்தனை கொடுத்து ஆசீர்வதிச்சல, உன்ட்ட 2 பேர் இருக்காங்க. அதை ஆசீர்வதிக்கும் போது எவ்வளோ திரளான ஜனங்கள் வருவதற்கு 400 ஆண்டு ஆச்சு, உனக்கு 200 ஆண்டு ஆக்கிக்கிறேன். நீ 200 வருஷம் இந்த வனாந்தரத்தில் இரு, எல்லாமே செய்கிறேன், மண்ணாவை தாரேன், தண்ணி தாரேன், எல்லாம் தாரேன். நீ டெவலப் ஆன உடனே தேசத்துக்கு போ. கொஞ்சம் லேட் ஆகும், அப்படி தான். என்னது லேட் ஆகும்? ஒரு 200 வருஷம் லேட் ஆகும். அதுக்கு என்ன பரவாயில்ல, நீ போ, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுறேன். இவன் சுயநலமான எண்ணங்கள், யோசனை எதிர்க்கும் என்று சொன்னான். அந்த இலையில் விலகி இருப்பான். ஆனால் தனக்குரியது அல்ல, தனக்கு சுயநலமான ஆதாயமோ எதுவும் வேண்டாம்னு சொல்லி திறப்பில் நின்று ஜனங்களை தப்புவித்தான். ஆமாம், இது ஒரு சான்ஸ் இல்லை, இவனுக்கு 2 சான்ஸ் கிடைச்சது. கர்த்தருக்கு பயப்படாததாக. என்ன ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 32ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் யாத்திரை 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு. ஆண்டவரே, என் கோபம் பயங்கரமாக வந்துட்டப்பா, இவன் மேலே பயங்கரமான கோபம் வச்சிருக்கிறேன். நான் இவர்களை என்ன செய்ய வேண்டும்? அழித்து போடுவதற்கு நீ என்னை என்ன செய்யணும்? விட்டுவிட வேண்டும். உன்னை ஒரு பெரிய, எங்கே சொன்னார்? இதை சொன்னது அங்கே சொன்னதும் 2 ஏறக்குறைய என்னது தான்? ஒன்று தான். அவர் சொன்னார், என் கோபம் பயங்கர கோபம்ப்பா. இந்த ஜனங்கள் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி முதல் பிரமாணம் கொடுத்தேனோ அதைத்தான் முதல்ல மீறினாங்க. உன்னை என்று வேறு தேவன் அல்லது என்னை என்று வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நமஸ்கரிக்க வேண்டாம், விக்கிர ஆராதனை கூடாது, பிரமாணமே கொடுத்து போது இவன் அதைத்தாங்க முதல்ல செய்தான். ஆண்டுக்கு பயங்கர கோபம். அவர் கோபம் கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. தீத்துருவாப்பா, நீ தள்ளி போ அப்படிங்கிறாரு. அந்த கேப்பில் நிற்கிறாங்க. இவன் கர்த்தருக்கு பயப்படாததாக. அந்த மனிதன் தன்னுடைய சுயநலமான ஆதாயத்திற்காக மோசே நின்றுப்பான்னு சொன்னான். இன்றைக்கு யூதர்கள், இஸ்ரவேலன்னு சொல்கிற ஆட்கள்லாம் போய் மோசையின் குடும்பத்தார் தான் இருந்திருப்பாங்க. ஆமாம், மோசையின் சந்ததி தான் இருந்திருக்கும். கர்த்தருக்கு பயப்படாததாக. ஆனால் ஆண்டவர் இவர்களை தப்புவிக்கும்படியாய் ஆண்டு சொன்னார், ஒத்தே போகாது, நீ ஒளி விலகி போ அப்படிங்கிறாரு. இவன் எவ்வளவோ சொல்கிறான், ஆண்டவர்கிட்ட போராடுகிறான், இது சரிப்பட்டு வராது, போராடணும். உடனே நினச்சிட்டான், உடனே ஒரு வசனத்தை சொன்னா பாருங்க, வாசிங்களேன். அதே அதிகாரத்தில் 32 சொல்லுங்களேன். தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால். ஆண்டவரே கேட்டான், இவ்வளவு போராடிட்டு இருக்கிற ஆண்டவரே, ஆகிலும் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். ஆண்டவருக்கு மாய்மாண்டா சொல்றான், ஆண்டவரே இவரை மன்னியும். ஃபைனல் டிசிஷன் அதுதான்.
அவரை கோபத்தையும் பிடிச்சி பட்டயத்தையும் அவர் கையும் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான். கோபம், பயங்கர கோபம், என்னை விடுங்கிறாரு. அவர் ஒரு நிமிஷத்தில் ஒரு உதச்சிட்டு போனால் எங்கே போவான்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் போக முடியல பாருங்கள். திறப்பிலே நிற்கிற மனிதனை தாண்டி ஆண்டவர் வர மாட்டார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவன் மன்னி ஆண்டவரே, அவனை மன்னிக்கிறது இருக்கட்டும், அப்படிதான் அதெல்லாம் இருக்கட்டும், தள்ளி போப்பா, போராட்டம் அங்கே தான் நடக்குது. அவன் ஆண்டவன் நிறுத்தும், நீ எங்களை மன்னிக்கலையா, நீர் பேர் எழுதினீங்களே ஜீவ புஸ்தகத்தில், என்னுடைய பேர் எழுதி வைத்திருக்கிறேன். அந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவன் வெறும் புஸ்தகம் தான் சொல்கிறான். தேவனுடைய சமூகத்தில் பல விதமான புத்தகம் இருக்குது. ஞாபக புத்தகம் இருக்குது, ஜீவ புத்தகம் இருக்கிறது, அப்படின்னு 2-3 புத்தகங்கள் இருக்குது. சரி, நம்ம இப்போ பார்க்கல, பைபிள் சொல்லப்பட்டதான் சொல்லப்படும். அதில் ஜீவ புத்தகம் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் 2ஆம் மரணம். ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டவன் எவனோ அவன் பரலோகவாசி. ஆமாம், அதுதான் ஆண்டவர் சொன்னார். அப்போ ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்படுவதற்கு அவர் ஸ்லாக்கியம், அது ஆண்டவருக்கு குறித்த காரியங்கள்லாம் வேணும். ஆண்டவர் சொன்னால் ஜீவ புத்தகத்தில் இருக்க பேரை கிறுக்கி போடும். ஃபைனல் அதை கொடுத்த உடனே அவன் சொல்கிறான், அவன் சொன்ன வார்த்தை என்னென்னா, நீ இந்த ஜனங்களை அழிக்கிறதா அழிச்சிடும், அவனோடு கூட நான் எங்கே போகிறேன், நரகத்துக்கு போவதற்கு நான் ஆயத்தம். ஏன்னா என்ன, நீ என்னை பரலோகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிலாம் நினைக்காதிரும். இந்த ஜனத்தோடு நான் எங்கே போயிடுறேன். நம்ம இன்றைக்கி நீங்களும் நானும் பரலோகம் நரகம்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடும். நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுற ஒன்று என்னென்னா, ஆண்டவரே ரட்சிக்கப்படுறதுக்கு ஆட்கிட்ட சொல்லி பார்க்குறோம், ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறான். ஒரு தூங்கும் போது ஒரு 2 நிமிஷம் நரகத்தை மாத்திரம் காமிச்சு எடுத்துரும், அது போதும், தானாக சச்சி நரம்பு. நீங்கள் நான் போய் சொல்லலாம் வேண்டாம், கூப்பிட வேண்டாம், சச்சி தானாக என்ன செய்யும், நரம்பு. ஒரு 2 நிமிஷம் நரகத்தை அப்படி ஒரு காமிச்சிட்டு போயிருமே. கொடூரமானது. நம்முடைய சிந்தைக்குள்ளே அதை வரவே கூடாது, அந்த ஏரியாவே நம்ம வரக்கூடாது. அக்னி அவியாது, அது எப்படி நமக்கு யோசனை பண்ணவே முடியாது. அக்னி அவியாது. அந்த அக்னி எப்படி இருக்குன்னா கந்தகமானது. கந்தக எது அவியாது, புழு என்ன செய்யாதான், சாகாது. புழுவை சாகலன்னா அங்கே இவனுக்கும் அவனுக்கும் உள்ளே போய் கிடக்கிறவனுக்கும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, வேதனை கொடூரமானது, உச்சகட்டம். சரி, ஏதோ கொஞ்ச நாள், ஒரு 10 வருஷம், ஒரு 100 வருஷம், ஒரு 1000 வருஷம் அங்கே கிடந்தான். அதுக்கப்புறம் எப்பா வந்தாச்சு மேலே அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு வழி இருந்தால் கூட பரவாயில்லை. அதுவும் கிடையாது. போனால் நித்தியமாக ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடுவார். மேலே வருவதற்கு இடமே என்ன செய்யாது. இந்த பரலோகம் போனால் அங்கேயே இப்படி தான் ஷட்டரை க்ளோஸ் பண்ணாரு, நித்தியமாக சந்தோஷம் சமாதானம். அவன் ஆண்டவர் அவனை அந்த எல்லைக்கு கொண்டு போக வச்சிருக்கிற நரகத்தை என்ன போட்டுருவான்னொன்னே அவரால் மறு பேச்சு பேச முடியாது. நீ என்ன போராடாத, எவன் பாவம் செய்தானோ அவனை தான் நான் நினைச்ச முடியும், தண்டிக்க முடியும். அடுத்த டீலிங் பாருங்கள், அடுத்த வருஷத்தை வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவன் பாவம் செய்தானோ அவன் பேரை என் புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுவேன். எவன் பாவம் செய்தானோ அவனை தான் செய்வேன். உன் பேர் நான் ஏன் கிறுக்கி போடுவதற்கு? சில ஜெபங்களுக்கு நான் போயிருக்கிறேன். அந்த எந்த ஜெபம்லாம் சொல்லக்கூடாது. அந்த ஜெபத்துக்கு போனவுடனே ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே நீ ஜனங்களை ரட்சிக்குமையா, இல்லாட்டா மோசை ஜெபம் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடும் அப்படின்னாரு. நான் அவரை பார்த்தேன். முதல்ல ஜீவ புஸ்தகம் பேர் இருக்கா இல்லையா ஒரு கேள்வி. இருந்தால் தானே கிறுக்கி போடுறதுக்கு. எழுதவே இல்லைன்னா எப்படி கிறுக்கி போடுவார்? இருக்கிற அட்டகாசம் இருக்க அநியாயம் பண்ணிவிட்டு அவர் ஆள் எதுக்கு வந்துடுவார்? ஜெபத்துக்கு வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு என் பேர் என்ன செய்யப்படும், கிறுக்கி போடும். ஆண்டு நம்ம மாதிரி ஒரு ஆள் இருந்தால் தோலை தட்டுவார், ஜெபத்தை நிப்பாட்டு, உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை, ஜெபத்தை கொஞ்சம் மாற்றிக்க அப்படின்ட்டு போயிடுவார். ஆனால் இவன் பேர் ஜீவ புஸ்தகம் இருக்குது, கிறுக்கி போடணும்னா அவர் எப்படி கிறுக்குவார்? ஒன்று அவன் சொன்னார், எப்போ பாவம் செய்தவனை தான் கிறுக்க முடியும். எனக்கு விரோதமாகி பாவம் செய்கிற ஒருவனுடைய பேரை நான் கிறுக்கி போடுவேன், உன் பேர் எப்படி கிறுக்க முடியும்? கிறுக்கிறீங்க அப்படின்ட்டு நான் அவங்களோட போயிடுறேன் அப்படின்னாரு. அப்போ தான் ஜீவன் கூட தன் சுயநலமான வாழ்க்கை ஆசீர்வாதம் வேண்டும் என்பதை கூட அவன் எண்ணாமல் அப்படியே இந்த ஜனத்திற்காக அர்ப்பணம் செய்தான். ஆமாம்,
போராடுறாங்க. இன்டர்சீஸ் ப்ரேயர் அல்லது பரிந்து பேசும் ஜெபம் என்பது இதுதான். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இதோடு மாத்திரமில்லை, இன்னொரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது. என்ன பகுதியில் இன்னொரு பகுதி பார்த்தோன்னா இருக்குது. 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது ஒரு பிரச்சனைங்க. வாதை பெருகிட்டு வரும்போது இந்த ஆட்களோட படாத பாடு ஆண்டவரே ஒரு நாள் சொல்லிட்டார், இந்த ஜனங்களை என்னாலே நடத்த முடியாதப்பா அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டார். அவர் அப்போ மோசே மேலே ஆண்டவர் இவ்வளவு சொன்னார், இவ்வளவு சாந்தோன்னு சொன்னார் பாருங்க. சும்மா சொல்லலை, அவரே கோவப்படுத்தினாங்க இவனுங்க, பயங்கர ஆட்கள். ஆனால் மோசே எல்லாத்தையும் சாந்தமாக பொறுமையாக எல்லாம் தாங்கி வந்தனால அந்த இந்த பூமியிலே அவனை மாதிரி அவன் சாந்தம் இருக்க மாட்டாங்க. நான் இறங்கி வந்தால் கூட எனக்கு கோவம் வந்துடும். இந்த ஜனங்கள் படுத்துகிற பாடு தாங்க முடியலை. அவனை மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவனை பற்றி புகழ்ந்தார். இந்த ஆட்கள் எப்பவும் பாருங்கள் தேவனுக்கு விரோதம், முறுமுறுப்பு, சண்டை, சச்சரவு, ஆண்டவரை ஏசுறது பேசுறது எல்லாமே செய்வாங்க. அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, இவங்களுக்குள்ள ஒரு வாதை வந்தது, செத்து விழுறான். அப்போ மோசே சொல்லுறான் ஆரோனை பார்த்து, ஏய் நீ பலிபீடத்தில் அக்னி எடுத்து போடு. எதிர்ந்து அக்னி எடுத்து போடணுமா? ஒரு வாதை நிறுத்தப்பட வேண்டுமானா எங்கேருந்து தான் அக்னி எடுக்கணும்? பலிபீடத்தில் தான் எடுக்கணும். அந்நிய அக்னிலாம் வரக்கூடாது. வீட்டில் தோசை விடுற அக்னிலாம் வரக்கூடாது. ஆமாம், நிறைய பேர் வீட்டிலேருந்து எடுத்து வந்தாங்க அக்னியை. பலிபீடத்தின் அக்னி இல்லாமல். அப்போ பலிபீடத்தின் அக்னினா என்ன சொல்லுவோம்னா, நமக்கு தேவன் ஒரு பலிபீடம் வச்சிருக்கிறார். ஆமாம், நம்முடைய ஜெபம் உள்ளே இருந்து பலிபீடத்திலிருந்து அந்த அக்னி எழுவி வந்தால் தான் பரிந்து பேச ஜெபம் வரும். ஆமாம், அவர் பரிந்து பேச அழுறாரு, நாமளும் அழுவோம். ஆண்டவரே தண்ணி எடுத்து போட்டு, ஆண்டவரே அவர் தண்ணி எடுத்து போட்டு, அவர் மாதிரி நானும் அழுறப்பா அப்படின்னாலும் ஆண்டவர் அந்த அக்னியெல்லாம் ஏற்றுக்க மாட்டார். ஆமாம், இது அந்நிய அக்னி. நம்ம அக்னி உள்ளே இருந்து வரணும். அதனால் அக்னி எடுத்து போடணும். அக்னி எடுத்து போட்டு அவன் நின்றான், ஜெபம் பண்ணான். அந்த வேதத்தில் சொல்லப்படுகிறது. நான் நேரம் இல்லை, அதனால் முடிக்க விரும்புகிறேன். அந்த வசனத்தை வாசிக்கும்படி கேட்குறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க 19 20 வசனத்தை வாசிக்கணும். என்னாகமம் 14ஆம் அதிகாரம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம். இன்னொன்று 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிறேன். 2 3 இருக்கிறது. 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 48 வசனத்தை வாசிங்க. செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அப்போ திறப்பின் வாயில் நிற்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு சுயநலமான எண்ணங்கள், சுயநலமான காரியங்கள் இருக்காது. ஆமாம், எதிர்பார்ப்புகள் இருக்காது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாமே மற்றவனுக்கு தான். இவனுக்கென்று அதில் ஒரு டாட் கூட என்ன செய்யாது, இருக்காது. அப்போ வாதை பெருகிட்டு எல்லாம் செத்து விழுந்துக்கிட்டு இருக்கான். அப்போ தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது. இந்த அதிகாரத்தை வாசுவாங்க. கோபம் பற்றி எரிந்தது. தேவனுடைய கோபம் வந்துட்டப்பா, ஜனத்தின் மத்தியில் பறவை செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆரோன் இதை அக்னியை போட்டு நெல் பண்ணோடனே அக்னியை போட்டான், தூபத்தை போட்டுட்டு செத்தவனுக்கும் தேவனுக்கு நடுவில் நினைச்சுதானா. இங்கே பயங்கர கோபத்தோடு இருக்கிற தேவனுடன் இருக்கிறார். இங்கே ஜனங்கள் செத்து மடிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தனாக விழுந்துக்கிட்டு இருக்கான். அப்போ நடுவில் நிற்கிறான். இவன் சாகணும். இவன் என்ன செய்யணும்? அப்படி தானே, இவனை தாண்டி தான் சாவு போயிட்டுருக்கு. செத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் நின்ன உடனே இவனை தாண்டி சாவு என்ன செய்யலை, சாவு போகலை, இவனை தாண்டி போகலை. அப்படி போகணும்னா இவனை சாகடிக்கணும். யாரை சாகடிக்கணும்? கையில் தூபாக்களை சொல்லிக்கிறானே ஆரோன், அவனை தீர்த்து கட்டிட்டு தான் போகணும். ஆனால் இவ்வளவு நேரம் செத்து கொண்டிருந்த தேவனுடைய கிரியைகள், கோபம் அங்கங்கே விழுந்துட்டு இருக்கும்போது அவன் தூக்கிட்டு தேவனுக்கும் செத்த நபருக்கும் நடுவில் போய் நிற்கான். இனி யாரையும் கொலை செய்யக்கூடாது, அல்லது யாரும் கொண்டு விடக்கூடாது. இவன் நிற்கும் போது அந்த வாதை இவனை தாண்டி போக முடியலை. தேவனுடைய கோபம் இவனை தாண்டி போக முடியலை. போயிருக்கணும். ஆட போடான்னு ஒரு தள்ளிட்டு போயிருந்தாருன்னா இவன் எங்கேயோ போய் விழுந்திருப்பான். இவன் அடுத்த ஆளை செத்து அந்த போய் விழுந்திருப்பான். ஆனால் தேவனாலே இவனை தாண்டி போக முடியாதபடி வாதை, அவன் கோபம் எல்லாமே அங்கே நின்று போனது. ஆமாம், வேதம் சொல்லுது வாதை நிறுத்தப்பட்டது. கத்திருக்க செத்து போகிறவன்லாம் அதோடு நின்று போச்சு. எல்லாம் பிழைத்து கொண்டார்கள். மற்ற லட்சக்கணக்கான ஜனங்கள் இசைதாங்க பிழைத்து கொண்டார்கள். கத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிந்து பேசுகிற ஜெபத்திற்கு முன்பதாக
தேவன் தம்முடைய கோபத்தையும் அடக்கி விடுவார், தம்முடைய வல்லமையும் அடக்கி கொண்டு அவனை தப்புவிக்கும்படியான காரியத்தையும் செய்வார். அவனுக்காக அவர் சந்தோஷப்படுவார். அவர் ஆமாம். அப்படி ஜனங்கள் நின்னாங்கன்னா இந்த வசனத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுவார், ஒரு மனிதனை தேடினேன், இப்போது சபை சபையாய் என் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லணும். ஆமாம். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. நாம் திறப்பில் இருக்கக்கூடிய மழை தான். பரிந்து பேசுகிறேங்க, பரிந்து பேசுகிறான். ஆபிரகாம் பரிந்து பேசுகிறான், ஆண்டவரே 50 நீதிமான் தான் அழிச்சிருவீரா? அதனால் 50 நீதிமானா அழிக்க மாட்டேன்ப்பா, அழிக்க மாட்டேன். சரி அப்படின்னு உடனே அவனுக்கு ஒரு பையன் சந்தேகம், ஒரு வேளை இருக்க மாட்டானுங்களோ. நாமளும் கடைக்கு போவோம் பாருங்கள், கடைக்கு போயிட்டு ஒரு பொருளை வாங்குவோம். இந்த பொருள் எவ்வளவு அப்படின்னு கேட்ட உடனே 100 ரூபா கொடுங்க சார் அப்படிமா. அதெல்லாம் முடியாது, 90 ரூபா தரீங்களா? சரி எடுத்துக்கிடுங்கம்மா. டக்குன்னு மனசில் என்ன வரும், தப்பாக கேட்டோம்யா, குறைச்சி கேட்டுக்கலாமோ அப்படின்னு. நான் பார்த்து தான் தருவேன் அப்படின்னு சொல்லி, சரி பாருங்கள் சார் அப்படி பார்த்துட்டு, இல்லை இது அங்கே பார்த்துருக்கேன் இதே மாதிரி தான் இருந்தது, 75 ரூபா தரீங்களா? சரி எடுத்துக்கிடுங்க. அப்பவும் நமக்கு 75 ரூபா கொடுத்துட்டானே, 25 ரூபா கொடுத்தேன், வாங்க மனம் வருவான், வராது. அவன் சொல்லிட்டானே, என்னப்பா இதில் ஒரு மாதிரி டேமேஜ் மாதிரி இருக்குது, 60 ரூபாய்க்கு தரியா? சரி எடுத்துக்க. அப்பவும் நம்ம மனசு கேட்காது. நம்ம கடைசியில் 50 ரூபாய்க்கு தரியா? கடைசி எடுத்துக்க அப்படின்னு நமக்கு ஒரு திருப்தி. இதுக்கு மேலே குறைச்சா நான் அடிச்சிருவாங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு வரேன். 100 ரூபாய்க்குள்ளே தான் 50, 90 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம்ல. இதே மாதிரி தான் ஆபரம் கேட்குறான். 50 பேர் தான் அடிப்பேரா? அடிக்க மாட்டேன்னு தப்பாக கேட்டோமோ. ஒரு 45, சரி போ 45. அப்பவும் அவனுக்கு மனசு விடலை. கொஞ்சம் கெஞ்சி கேட்குறேன், கொஞ்சம் கேட்டு சொல்ல ஆண்டவரே 40, சரி 40 தான் அடிக்க மாட்டேன் போ, இன்னும் குறைச்சி கேட்டுக்கலாமோ அப்படின்ட்டு. நான் தூசியும் சாம்பலுமானவன், தயவு செய்து மன்னிக்கணும். ஒரு 30 பேர், சரி 30 இருந்தாலும் அடிக்க மாட்டேன். அவனுக்கு இன்னும் விடுபடலை. நம்ம தான் தப்பாக கட்டிகிட்டு இருக்கோமோ, ஆண்டவன் சரி சரின்னு சொல்லியிருக்காரு. 20க்கு வந்தான், கடைசியில் 10க்கு வந்துட்டான். இனிமே கேட்டால் அடிப்பார், இனிமே கேட்டால் என்ன செய்வார்? கடைசியில் தூசியும் சாம்பலும், கடைசியாக விண்ணப்பிக்கிறேன் மன்னிக்கணும். 10 பேர் இருந்தால் ஆண்டு சொல்ல, 10 பேர் இருந்தாலும் அடிக்க மாட்டேன்ப்பா போ அப்படின்னாரு. ஆனால் 10ஓடு இவனு நிப்பாட்டான். நான் நினைப்பேன் இன்னும் கொஞ்சம் கேட்டு ஒரு 4 பேருக்காவது நினச்சிருக்கிறான். 4 பேர் வந்து யார் இருப்பான்? லோத்து குடும்பம் இருக்குது, ஆகவே அழிக்காமலாவது போயிருப்பார் அப்படின்னு. 10 பேர்னா 10 பேராவது இருக்க மாட்டாங்களா? ஏன்னா லோத்து நீதிமான் சந்ததி, நீதிமான். அவனை குறித்து வேதமே சொல்லுது, நீதிமானாகிய லோத்து. அப்போ அவன் ஒய்ஃபு, 2 பிள்ளைகளுக்கு திருமண வயசு இருக்கும். அப்படின்னு நினச்சாலும் இல்லையே தெரில, அல்லது திருமணம் ஆகிட்டோன்னு நினச்சாலும் தெரியாது. இவன் என்ன நினச்சிருப்பான்? திருமணம் ஆகியிருந்தா 2 பிள்ளைக்கு 2 கணவர். இப்போ 4 2 6 ஆச்சு. 2 கணவர் வீட்லேயும் நீதிமான் சந்ததி நீதிமான் வீட்டில் தான் இருக்கும். தேவ பிள்ளைகிட்ட தான் போய் கல்யாணம் முடிக்கிறதுக்கு எடுக்கும். இது போய் விக்கிராராதனை எடுத்திருந்தால் அது கடைசியில் இதுவும் சேர்ந்து எதுக்கு போயிடும்? விக்கிராராதனைக்கு போயிடும். ஆகவே நீதிமான் சந்ததி கட்டாயம் தெய்வ பக்தி உள்ள குடும்பத்தில் எடுத்திருப்பான். ஒரு பையனுடைய அப்பா அம்மா, இன்னொரு பையனுடைய அப்பா அம்மா, ஆக கேல்குலேட் பண்ணால் ஒரு 10 பேர் கட்டாயம் இருப்பாங்கப்பா அப்படின்னு நினச்சி காலையில் பார்த்தா புகை எரியுது. அப்புறம் நினச்சான், ஒரு செய்தி வருது, லோத்து அவன் குடும்பம் மட்டும் தப்பிச்சா முளைச்சான்னு நினச்சிட்டாங்க, ஓடிட்டாங்கன்னு. அப்புறம் நினச்சான், கொஞ்சமாக குறைச்சிருக்கலாமோ அப்படின்னு. அவன் பரிந்து பேசுகிறான், ஆண்டவர் டீட் பண்ணுறான். இன்னும் கொஞ்சம். ஆண்டவர் கடைசி மட்டும் கொஞ்சம் வரமாட்டேன் போப்பா, கடைசி வரைக்கும் இருந்தால். ஒரு நீதிமான வச்சு அடிப்பீரான்னு கேட்டிருந்தா கூட ஆண்டவர் ஏதாவது யோசனை பண்ணி கொஞ்சமாக தலையை சொரிச்சிட்டு, சரிப்பா நீ கொஞ்ச நாள் அங்கே போய் இரு, அங்கே போய் ஏதாவது மாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லியிருப்பார். ஆனால் இவன் போராடுறான், ஆண்டவர்கிட்ட போராடுறான், ஒரு தேவனோடு கூட போராடுறான். அவரும் இவரும் எதிர நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த சிச்சுவேஷனுக்கு வாசு பார்த்தா தெரியும், எதிர நிற்கிறார். ஆண்டவர் சொல்லிவிட்டு அவர் எழுந்து போய்விட்டார். ஆமாம், வேதம் சொல்லுது, அவர் எழுந்து போயிட்டார். அவர் கர்த்தருக்கு முன்பதாக என்ன செய்தானா? நின்று கொண்டே இருந்தான். அப்போ பரிந்து பேசுகிறவன் ஆண்டவரை எப்படியாவது மன இறங்க வைத்து சுயநலம் இல்லாமல் காரியத்தை செய்வான். இன்னொன்று, கர்த்தருக்கு முன்னாலும் நிற்பான். ஆமாம், பரிந்து பேசுறதுனா கர்த்தருக்கு முன்னாடி நிற்பாங்க. ஜெபம் எல்லோரும் நிற்பாங்களா? ஜெபம் எல்லாம் நிற்பாங்கலாம் சொல்ல முடியாது. பரிந்து பேசுகிறேன், கர்த்தருக்கு முன்னால் நின்னா தான் பரிந்து பேச முடியும். ஆமாம், இன்றைக்கி எல்லாம் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக நின்று பரிந்து பேச கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமாம், எல்லாமே எழுந்திருச்சு ஜெபம் பண்ணுமா. Hallelujah. Praise. Oh, wonderful God.
ஹல்லேலூயா. திறப்பிலே நிற்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். பரிந்து பேசுதல், அதுதான் திறப்பிலே நிற்கக்கூடிய மனுஷன். அவன் பரிந்து பேசுவான், தனக்கானவை அல்ல, திறனுக்கானவை என்பது போல இன்னொருவருடைய ஆசீர்வாதத்திற்கு, இன்னொருவருடைய தப்புவிக்கப்படுவது, இன்னொரு மனிதன் அவன் இன்னொரு கரத்திலிருந்து அழிக்க வருகிற ஒரு கரத்திலிருந்து தப்புவிக்கபடியான காரியத்தை செய்கிறவன் பரிந்து பேசுகிறான். நாம் பரிந்து பேசும் ஜெபம் ஒன்று இருக்கிறது. நாம் பரிந்து பேசுவோம், நம்முடைய காரியம் அதில் வரவே வராது. நம்முடைய தேவைகள் என்ற காரியம் ஒன்றும் வரவே வராது. நம்முடைய எதிர்பார்ப்பு என்று ஒன்றுமே வராது. இன்னொருடைய ஆசீர்வாதத்திற்கு மட்டும்தான் இந்த ஜெபம். அந்த சபத்தை தாழ்த்தி கொடுப்போமா? என்னுடைய ஜெபம் எப்போதுமே, எத்தனையோ ஜெபங்கள் நான் ஏறெடுக்கலாம் ஐயா. எனக்காக இதனால் வரை எத்தனையோ ஜெபங்கள் ஏறெடுத்திருக்கிறேன். 1 மணி நேரம் ஜெபம் பண்ண போனோம், எல்லா ஜெபமும் நம்முடைய காரியத்தையே சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வெளியே வரும்போது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டுன்னு ஒரு திருப்தியோடு வருகிறோமே. ஆனால் பரிந்து பேசுறது எத்தனை நிமிடங்கள் பண்ணினோம் என்பதை யோசித்து பார்ப்போம். பரிந்து பேசுவதற்கு மணி நேரங்களை எடுத்துக்கொள்வோம். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கப்படுவது அந்த காலகட்டத்தில். நம்முடைய ஜெபங்கள் கொஞ்சம் மாறட்டும், பரிந்து பேசும் ஜெபங்கள் வரட்டும். கிருபை செய்வாராக. ஸ்டீவன் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனிதனை தேடினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவரை கொண்டாகிலும் அநேகரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவே இல்லை. ஒரு மனிதன் அவருடைய திறப்பை அடைப்பதற்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதனை தேடினேன் என்று அந்த ஒரு மனிதனை தான் கர்த்தருடைய 7 கண்களும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவான் என்று ஏக்கத்தோடு கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிற போது, கர்த்தாவே இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா, உம்முடைய ராஜ்யத்திற்காக, உம்முடைய சுவிசேஷத்திற்காக ஆண்டவரே, உம்முடைய பணிக்காக ஆண்டவரே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போடு கூட உம்முடைய சமூகத்திலே திறப்பிலே நிற்கிறவர்களாய் ஆண்டவரே அப்பா, அந்த சபையாய் நாங்கள் ஒன்று கூடி இருக்கிற இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே இதோ நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே உத்தரவாதம் எடுக்கத்தக்கவர்களாய் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உருவாக்குவீராக. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. அனுப்புகிறவர் நீர் அல்லவா? ஹல்லேலூயா. தேவனே அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுக்கு இருக்கிற எந்த பலத்தோடு நாங்கள் போகிறோம், ஏனென்றால் அனுப்புகிற தகப்பன் பெரியவராயிருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலப்படுத்துகிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, ஆசீர்வதியும். இந்த உபவாச நாட்களை அற்பமாய் எண்ணாம ஆண்டவரே அப்பா, உபவாசத்தை உதாசீனப்படுத்தாம ஆண்டவரே தனிப்பட்ட ஜபங்களிலேயும் ஆண்டவரே சபையோடு கூட இருக்கிற ஜபங்களிலேயும் எங்களை நாங்கள் இணைத்து கொண்டு ஆண்டவரே இந்த தேசத்திற்காய், எங்கள் பட்டணத்திற்காய், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காய் ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே மன்றாட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜபத்தின் ஆவியை கர்த்தர் ஊற்றுவீராக. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களாய், ஜெபிக்கிற சபையாய், திறப்பில் நிற்கிற சபையாய் எங்கள் சபை மாற வேண்டும் ஆண்டவரே. இந்த காரைக்குடி, இந்த சிவகங்கையின் ஆசீர்வாதத்தின் ஊற்று எங்கள் சபையிலிருந்து புறப்பட வேண்டும் ஆண்டவரே. அநேகர் இந்த நதி அண்டையிலே வந்து ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டும், தாகம் தீர்க்கப்பட வேண்டும். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. தொடர்ந்து நடைபெறுகிற ஜெபங்களிலே கர்த்தருடைய கரம் வல்லமையாய் செயல்படுவதாக. ஆவியானவரின் அசைபாடுதலை நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாய் கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அந்நியனுடைய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரும் இன்று வென்று சதாகாலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.